அது கிட்டத்தட்ட அவரை அண்ணாமலையை மாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது அகில இந்திய தலைமை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டின்னு நினைக்கிறாரு. எடப்பாடி ரொம்ப தற்குறி அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணிட்டார். புரியுதுங்களா? எனது தலைவன் தோத்துருவாருன்னு சொன்னவர் அவரு. அதனாலதான் நான் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சேன். பிஜேபி தோக்க போகுது, நான் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னைக்கு என் தலைவனையும் என் கட்சியும் விமர்சனம் பண்ணவரை நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடா இருக்கு. சரி, நீ காங்கிரஸ் திமுக நிலைமை வேற, அண்ணா திமுக பெரிய பலமா இல்லை. அதே மாதிரி எடப்பாடியும் ஒரு பெரிய பலம் பொருந்திய தலைவரா இல்லை. இந்த முறை அண்ணாமலைக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கு, அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. எப்போ நம்மளுக்கு சொன்னாரு திமுக ஆட்சி திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி வாய விட்டார். மீண்டும் அண்ணா திமுகவுடன் ஒரு கூட்டணிங்கிற சொல்லணும்னா நான் ராஜினாமா பண்ணிடுவேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். பத்திரம் எழுதி கொடுக்க முடியாது, பிஜேபி கூட எழுதி கொடுத்துறாது அண்ணாமலைக்கு. நீங்க பாருங்க, நீங்க முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜூன்ல உங்களுக்கு எம்பி ஆக்குறோம், ஜூலைல உங்களுக்கு மத்திய அமைச்சராக்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் 2 விஷயத்த பிரேக் பண்ணியிருக்காரு. ஒண்ணு, நான் ஏர்போர்ட்ல சத்தியமா நான் பேட்டியை கொடுக்க மாட்டேன்ட்டாரு, ஆனா ஏர்போர்ட்ல பேட்டி கொடுத்துட்டாரு. செகண்ட் ஒன் நான் தலைவர் ரேஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லி முதன்முறையா செய்தியாளர்கள் மத்தியில உடைச்சிருக்கிறாரு. நான் யூகங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, கிட்டத்தட்ட அவரை அண்ணாமலையை மாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் அதாவது அகில இந்திய தலைமை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் முகம் கிட்டத்தட்ட அவர் ஒரு மாதிரி டிஸ்டர்பா தான் 10 நாளா இருக்கிறாரு. அது நம்ம எல்லாமே கண்கூடா தெரியும். என்ன காரணம்னா, பிஜேபி இவரு போய் பார்த்த அமித்ஷாட்ட என்ன சொன்னாரு, அதிமுக கூட்டணி வேண்டான்னு சொல்லி பார்த்தாரு. எடப்பாடி நம்பிக்கையான ஆள் கிடையாது அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. பட் அகில இந்திய தலைமை அவங்க தெளிவா இருக்காங்க, அதிமுக வேணும். காரணம் என்னன்னா, இப்போ 2026 தேர்தலில் இருக்கோ இல்லையோ, வரும் பாராளுமன்ற தேர்தல் 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற பாராளுமன்ற தேர்தலையாவது நம்ம ஏடிஎம்கே தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க அதற்கான முயற்சியில தீவிரமாக இருக்கிறது. ஸோ ஒரு விஷயம், அப்போ நீங்கள் அதிமுக கூட்டணினா என்னைய நீங்கள் ஒதுக்கிறீங்க, என்னை வேண்டாமேங்கிற மாதிரி சொல்லி பார்த்துருக்காரு. அது வேண்டாங்கிறது வேண்டாங்கிறது அமித்ஷா மோடியோடைய முடிவுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக, இவருக்கு அதிமுக கூட்டணிங்கிறது இல்லாமல் அவர் மேலே அலிகேஷன் நம்ம பலமுறை சொல்லிட்டே தான் இருக்கோம், திருப்பி ரொட்டீனாக பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் நினைச்சதோட அவர் மேலே அவர் பெருசாக சாதாரணமாக இல்லை, அவர் உறவினர்கள் நண்பர்கள்ங்கிற பேரில் நிறைய கரப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் அமித்ஷாவுக்கும் போயிருக்கு, பிரதமர் மோடிக்கும் வந்திருக்கு. அதனால 2வது அது இல்லாமல் 3 முறை, அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. பிஜேபியை பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளர தலைவரை ஒரு வேளை தொடர்ந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள ரீட்டைன் பண்ணிக்குவாங்க. பட் அண்ணாமலைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலை. எனக்கு என்ன கேள்வினா சார், சொல்லுங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, இபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தி அண்ணாமலை நீக்குவதற்கான வலிமை எல்லாம் இபிஎஸ் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மேற்கோள் காட்டியிருந்தீங்க. சோ ஒருவேளை இப்படி இருக்கக்கூடுமா, அண்ணாமலை அவர்களே தாமாக முன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோடு அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி சென்றீர்கள் என்று சொன்னால் நான் தலைவர் பதவியிலிருந்து நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், அதனால தார்மீக பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரா முன் ராஜினாமா செய்திருக்க கூடுமா? இல்ல, ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு. 1. 2வது, எடப்பாடி ரொம்ப தற்குறி அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? நீங்க 2வது, எனது தலைவன் தோத்துருவாருன்னு சொன்னவர் அவரு. அதனாலதான் நான் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்லாம் பிஜேபியுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் டிக்ளேர் பண்றாரு. ஏன் எடப்பாடிக்கும் எனக்கும் பிரச்சனை என்ன, வேற என்ன எனக்கும் அவருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்றது. என்ன சொல்றாரு, நீங்க வேட்புமனு தாக்கலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறப்ப தோத்து போன ஒருத்தர், தோக்க போற ஒரு கட்சிக்கு நான் எதுக்கு நான் போகணும்னு சொல்றது. நீங்க அதே மாதிரி காசி சங்கமம் விழாவுக்கு நம்ம இதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கோம். காசி சங்கம் விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டப்போ இல்லைங்க பிஜேபி தோக்க போகுது, நான் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.
என்னைக்கு என் தலைவனையும் என் கட்சியும் விமர்சனம் பண்ணவரை நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடா இருக்கு. ஏன் ஒரு விஷயம் இப்படி ஒரு நீங்க பேசுனது விமர்சனம் இதெல்லாம் இல்லாம ஒரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபி ஒரு கட்சியோட கூட்டணியில இருக்கு. ஒரு இது அதிமுகவுடைய டிமாண்டை பிஜேபி ஏத்துக்கிட்டா இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது பிரதிபலிக்கும். ஒவ்வொரு மாநில கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி பீகார்ல இருக்கு, ஜேடியு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கட்சி என்ன பண்ணும், அது ஒரு டிமாண்ட் பண்ணுவோம், தலைவரை மாத்துங்க. ஸோ இந்த ஒரு விஷயம், அதனால பிஜேபி அதை எடப்பாடி சொன்னதையும் ஏத்துக்கவே முடியாது. ஏத்தா நல்ல அகில இந்திய தலைமை அப்படி அரசியல் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த தேசிய கட்சிக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். சரி, நீ காங்கிரஸ் திமுக நிலைமை வேற, பட் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பெரிய பலமா இல்லை, அதே மாதிரி எடப்பாடியும் ஒரு பெரிய பலம் பொருந்திய தலைவரா இல்லை. அதனால அவர் சொல்லி பிஜேபி கேட்டிருக்க முடியாது. பட் ஆனால் இந்த முறை அண்ணாமலைக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கு, அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. எப்போ நம்மளுக்கு சொன்னாரு, திமுக ஆட்சி திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி வாய விட்டார். இதே மாதிரி எடப்பாடிக்கு குறித்து பல கருத்துக்களை சொல்லி மாட்டிக்கிட்டாரு. மூஞ்சிலே முடிக்க முடியாத மாதிரி பேச்சு அவருடைய பேச்சு. ஸோ அதனால இன்னைக்கு அகில இந்திய தலைமை அவரை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, அதாவது தமிழக தலைவர் போட்டியில் நான் இல்லை அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அது உண்மைதான், கண்டிப்பா மாற்றம் இல்லை. ஏன்னா அவருக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலைமை, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓகே. ஆனா தலைவர்கள் மேடையில சக தலைவர்களையோ எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்களையோ சகட்ட மணிக்கு பேசிக் கொள்வது, அதன் பிறகு அவர்கள் கூட்டணி வைத்துக் கொள்வது, இதெல்லாம் அரசியல்ல ஒரு சாதாரண ஒரு விஷயமா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இந்த விவகாரத்துல அண்ணாமலை விலகிற விவகாரத்துல இது ஒரு மெயின் ரோல் வகிக்குதுன்னு சொல்றீங்க. இல்ல, நீங்க தலைவர்கள் வைப்போம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தலைவரா இருக்கிறவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க, செகண்ட் லைன்ல உள்ளவங்க தான் விமர்சனம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா எடப்பாடி தெளிவா என்ன பண்ணுவாரு, ஜெயக்குமாரை வச்சுக்குவாரு, கேபி முனுசாமி வச்சுக்குவாரு, அங்க உதயகுமாரை வச்சுக்குவாரு, அவரு தான் அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க அதுதான் பெரிய அதாவது நல்ல அதாவது கிட்டத்தட்ட தலைமை பண்புங்கிறது அதுதான். நீங்க என்ன காரணம்னா அவங்க வார்த்தையை விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மூஞ்சில முடிக்க முடியாது, அது ஒன்றும் மாற்றம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். நீங்க அதனால பட் அண்ணாமலைக்கு ஒரு அவர் என்ன நினைக்கிறாரு, ரொம்ப ஒரு அசிங்கப்பட்டுருவோன்னு நினைக்கிறாரு. என்ன காரணம்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு, மீண்டும் அதிமுகவுடன் ஒரு கூட்டணிங்கிற சொல்லணும்னா நான் ராஜினாமா பண்ணிடுவேன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. இப்ப நீங்க இப்ப இந்த பேட்டிலையும் இப்ப நீங்க சொல்ற குறிப்பிட்ட பேட்டிலையும் பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாண்ட் இன்னும் கரப்ஷனுக்கு எதிரான நிலையில தான் நான் இருக்கேன்றாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவை நான் ஏத்துக்கலங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்குது. ஸோ அதனால அவர் ஒதுங்கிறது அவருக்குமே மரியாதைன்னு வச்சுக்கோங்களேன். பேச்சுல கூட முரண்பாடு தெரியுது சார், கரப்ஷன் நான் எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி வச்சிருந்தா அப்ப கரப்ஷனோட கூட்டணி வைக்க போது தானே சமம். ஆமா, 100% அதுதான் சொல்றேன் நானு. நீங்க அடுத்தடுத்த வார்த்தைகள் தானேங்க, வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க அரசியல்ல வார்த்தையை ரொம்ப கவனமா பண்ணணும், அதுதான் சொல்றேன். அவர் அடுத்தடுத்த வார்த்தைகளை நிறைய விட்டுட்டாரு. இதே மாதிரி அமித்ஷாட்டையும் போய் பேசினாலும் அவங்க அவரு கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா இருக்குது. இன்னைக்கு நீங்க ஒன்றியத்துல ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சியுடைய முக்கியமான தலைவர்கிட்ட பேசுறப்பெல்லாம் கவனமா இருக்கணும். நீங்க மீண்டும் அதிமுகன்னா என்னைய நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் அவங்க ரசிச்சிருக்கவே முடியாது. காரணம் போன்னு தான் சொல்லுவாங்க, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. நீ அந்த நிலை தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு அவர் கூறிய வார்த்தைகளை அவருக்கே இன்னைக்கு வில்லங்கமாகி இன்னைக்கு அவர் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை. அங்கு அகில இந்திய தலைமை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே அதற்கு தயாராயிருவோங்கிறதுனாலதான் நீ போட்டு உடைச்சிட்டாரு. அதுதான் இப்போ இதுல இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு சார். இப்போ செய்தியாளர்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கறாங்க, உங்களை டெல்லிக்கு அனுப்ப போறாங்க, குறிப்பா மத்திய அமைச்சரவையில அனுப்ப போறாங்கிற துணியில செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்றாரு, ஆனா நான் தமிழ்நாட்டை எக்காரணத்தை கொண்டு மறக்கவே மாட்டேன்னா, நான் டெல்லிக்கே நான் போனாலும் கூட நான் நிச்சயமா என்னுடைய கவனம் முழுக்க தமிழ்நாட்டுக்கு இருக்கும். ஒரு நாள் டெல்லி இருக்கேன் அப்படின்னா மீதி நாட்கள்ல எல்லாம் நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துறாரு. சோ இதன் மூலியமா என்ன சார் தெரிய வருது, அவர் மாநில தலைவரா இல்லாட்டிய கூட அவருடைய ரோல் மிகப்பெரிய ரோலா இருக்குமா சார் தமிழ்நாடு பிஜேபியில? வாய்ப்பு இல்ல, அப்படிதான் அர்த்தம். என்ன உடனடியே நீங்க ஒரு தலைவர் மாநில தலைவர்ல இருந்து எடுத்துட்டு உடனே எம்பி ஆக்கி
அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் கொடுத்துருவாங்களா? அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு? நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க இருந்தாங்களே, ராகுல் காந்தியை தோற்கடிச்சாங்களே, மத்திய அமைச்சரா இருந்தாங்களே, அவங்க என்னாச்சு? ஸ்மிருதி இரானி என்னாச்சு? உடனே அவங்க டக்குன்னு அடுத்து அப்படிலாம் வாய்ப்பு இல்லைங்க. நீங்க நீங்க இல்லைன்னா அடுத்தவங்க, அவ்வளவுதான். அதுல மாற்றம் இல்லை. கண்டிப்பா நீங்க அப்படி அண்ணாமலை நினைச்சா அது முட்டாள்தனம். அதனால மாற்றம் இல்லை. அவருக்கு தெரியும். அதனாலதான் நான் ஒரு சாதாரண தொண்டனா தான் இருப்பேன்ங்கிறார். ஏன்னா ஒருவேளை 6 மாசம் கழிச்சா இருக்கலாம், இல்ல ஒரு 2026 தேர்தல் வரைக்கும் நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம்னு சொல்லலாம். அதனால அது வந்து ஒண்ணு பத்திரம் எழுதி கொடுக்க முடியாது. பிஜேபி கூட எழுதி கொடுத்துறாது அண்ணாமலைக்கு. நீங்க பாருங்க, நீங்க முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜூன்ல உங்களுக்கு வந்து எம்பி ஆக்குறோம், ஜூலைல உங்களுக்கு மத்திய அமைச்சராக்கலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால அதுக்கு சர்டன் பீரியட் வச்சிருப்பாங்க. உடனே எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து அண்ணாமலைக்கும் தெரியும். அதனாலதான் அவர் நீங்க என்ன பண்றாரு, அதையும் நான் வந்து ஒரு சாதாரண தொண்டனா இருப்பேன், இந்த 2026 வந்து நானும் அதை பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லாம சொல்றாரு. அதுதான் அது பெரிய செட்பேக் அவருக்கு. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு ஆட்டம் ஆடிட்டார், அப்படிதான் சொல்லணும். நீங்க அமைச்சர்களா இருக்கட்டும், திமுக வச்சு ஒன்று இல்லைன்னு பாக்குறேங்கிற பேர் வழியில பெருசா பேசி தன்னை என்ன நினைச்சிட்டாரு, இதுதான் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அது இல்லை என்ன. அதனால நல்லா தெரியுது அவர் முகமே இந்த முறை ஒரு சரியா இல்லை. அவருக்கு என்ன காரணம், அவர் தோல்வியை இது வரைக்கும் பார்க்காத ஒரு சூழ்நிலைங்க அவரு. புரியுதுங்களா? கட்சியில சேர்ந்தாரு, ஒரு வருஷத்துலேயே ஆகி மாநில பொறுப்பு கொடுத்தது இல்லாம பிரைம் மினிஸ்டரும் நீங்க ஹோம் மினிஸ்டரும் அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. என்ன எத்தனை மாநில தலைவர்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தது? பிரைம் மினிஸ்டர் கிட்டத்தட்ட செல்ல பிள்ளையா இருந்தாருங்க. எல்லாமே இன்னைக்கு அவருக்கு போயிடுச்சு இல்ல. இனிமே நீங்க ஒரு புதிய தலைவருக்கு கீழே தான் நீங்க உட்காரணும், ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு பெரிய அண்ணாமலைக்கு ஒரு பெரிய செட்பேக், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த அடுத்த தலைவர் உண்டான இந்த பிரஸ் மீட்ல அடுத்த கட்ட பிஜேபி தலைவர்கள் எல்லாம் வந்து மும்முரமா சில கருத்துக்களை கூறியிருந்தாங்க. அதுல முக்கியமா அம்மையார் தமிழிசை வந்து இந்த விவகாரத்துல நல்ல சுவாரஸ்யமா நல்ல ஒரு ஆரவாரமான பதில்கள்லாம் கொடுத்திருந்தாங்க. அவங்க அடுத்த தலைவருக்கான பதவிக்காக வந்து ஆசைப்படுறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் மேலும் வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருக்கிறாங்க, மாநில தலைவர் தேர்வு என்பது வந்து தேர்தல் முறையில வந்து எடுப்பது கிடையாது, டெல்லி தலைமை முடிவு செய்யும், நாங்க அதுக்கு ஒட்டுமொத்தமா ஒருமித்த கருத்தா நாங்க வந்து நான் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் தமிழிசை. மேடம் தமிழிசை வந்து அடுத்த தலைவர் ஆகணுங்கிற ஒரு விருப்பம், ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கா? இல்ல, அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. மாநில பொறுப்பு கொடுத்துட்டாங்க, 2 மாநிலங்களுக்கு கவர்னர் கொடுத்தாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படை தான் சொன்னேன். நான் தமிழிசைக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், புரியுதுங்களா? அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் உள்ள திருப்பி வானதி சீனிவாசனுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒவ்வொரு முறை ஒரு வாய்ப்பு இருக்காது இல்ல, திருப்பி ஒரே வாய்ப்பு கொடுக்காது. என்னைய பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு தான். அப்படி பாக்குறப்போ நைனா நாகேந்திரனுக்கான என்ன காரணம்னா கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு. ஏன்னா நீங்க பொன்னார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு, அவருக்கு ஏற்கனவே 2-3 வாய்ப்பு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அங்க தென் மாவட்டங்கள்ல உள்ள தலைவர்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்கிறவர் அவரு, என்ன மாநில அரசியல் நல்லா தெரியும். ஸோ நைனாருக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலையா இருக்கு. அதாவது பிஜேபி அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இருக்கிற சூழ்நிலைகளை பாக்குறப்போ மாநில அரசியல்ல உள்ள ஆக்டிவா இருக்கிற ஆட்கள், எம்எல்ஏ நல்ல பொறுப்பா இருக்கிறவங்க அப்படின்னு பாக்குறப்போ நைனாருக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதே போல சார், இப்போ இந்த முடிவு என்பது இபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ அலையன்ஸ்குள்ள நுழைவதற்கு தான் அப்படின்ற ஒரு பேச்சும் நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. சில அரசியல் விமர்சகர்கள் இப்படி ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க, இபிஎஸ் அவர்கள் வந்து தாவேகா பக்கமும் ஒரு பக்கம் துண்டு போட்டு வச்சிருக்கிறாரு, அங்க ஒரு பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை, இங்க ஒரு பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை. எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே சமயத்துல பிஜேபி உடனும் ஏடிஎம்கே உடனும் லாஸ்ட் தேர்தலையும் சரி பல தேர்தலில் அவங்க வந்து அப்படி ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்போ ஏடிஎம்கேவும் தாவேகா பக்கமும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, பிஜேபி பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குங்கிற ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கா? இபிஎஸ் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காரா? ஏன்னா இன்னைக்கு காலைல இன்னொரு பிரத்யேகமான செய்தி வந்துச்சு, அவையெல்லாம் வந்து முடித்து வைக்கப்பட்டு விட்டன, கதவுகள் மூடப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல வந்து
சொல்லப்பட்டதாக செய்திகளும் ஒரு தனியார் பத்திரிகை தினமலர் பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் கூட வந்துச்சு. இது பற்றி உங்க கருத்து? இல்ல கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதாவது தாவேக்காவுக்கு முதல்ல ஆசைப்பட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுக ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதாவது எடப்பாடியோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்க விஜய் தான், அதுல ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா எடப்பாடியோட பையன் மிதுன் போய் பார்த்தாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை நம்ம பேசியிருக்கோம். போய் பார்த்து பேசினாரு. நீங்க அப்போ தாவேக்கா தரப்புல விஜய் சொன்ன ஒரே ஒரு பதில், எனக்கு டைம் இருக்கு, ஜனவரியில தான் இதை பத்தி முடிவெடுக்க போறோம், ஸோ அதனால இப்போ எனக்கு டைம் கொடுங்க, நான் இப்போ இதை பத்தி நம்ம பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி ஒரு மனசை மாத்திக்கிட்டு பிஜேபி அப்படின்னு மனநிலைக்கு வந்துட்டாரு. என்ன இது இவ்வளவு இப்படி ஒரு சூழ்நிலையில போய் எதுக்கு நீங்க அமித்ஷா போய் பாக்குறாரு? நீங்க அவருக்கு தெரியாத, ஒருவேளை அமித்ஷாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏமாத்தினா பிஜேபி சாதாரணமா விட்டுருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது எடப்பாடிக்கு தெரியாதா? நீ அதுலலாம் மாற்றுறது கிடையாது. இனிமே பிஜேபியை விட்டு வெளியே வர முடியாது. யாரு? எடப்பாடியால். ஆமா, எடப்பாடியால ஏடிஎம்கேல அதெல்லாம் வெளியெல்லாம் வர முடியாது, அதெல்லாம் மாற்றமே இல்லை. ஸோ இனிமே அவங்களோட தான் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான். என்ன அதே மாதிரி எடப்பாடி சொன்னதுனாலதான் அண்ணாமலையா? அதெல்லாம் கிடையாது, அதுவும் 100% இல்லை. என்ன இது தர்ம சங்கடம் அண்ணாமலைக்கும் சரி, மாநில தலைமையும் நினைக்குது, அகில இந்திய தலைமை பிஜேபியும் நினைக்குது. இன் ஃபியூச்சர்ல ஷீட் ஷேரிங்ல இருந்து எல்லாமே 2 பேரும் உட்காந்து பேசணும். ஒரு கார்டியலா இருந்தால் தான் சரியா இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொங்குல உள்ள சில தொகுதிகளை பிஜேபியும் கேட்கும், ஏடிஎம்கேயும் கேட்கும். இது பரஸ்பரம் விட்டு கொடுத்தா தான் சரியா இருக்கும், இல்லைன்னா சரியா இருக்காது. ஆனா இப்ப ஒரே ஒரு பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்காங்க எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும். நீங்க ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா என்ன பண்ண போறாங்கன்றதுதான். இந்த என்ன ஒண்ணா அண்ணாமலை ரீப்ளேஸ் ஆகுற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய தலைவர் வர்றப்போ, ஏன்னா அண்ணாமலையை நம்பிதான் நீங்க ஓபிஎஸ், டிடிவி இருந்தாங்க. இன்னொரு தலைவர் வர்றப்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அகில இந்திய தலைமை அவங்க 2 பேரையும் விட மாட்டாங்க. யார? ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும். காரணம், ஆரம்பத்திலேருந்து அவங்க இருக்கிறாங்க. போன 2000 பாராளுமன்ற தேர்தல் அப்ப கூட அதிமுக வெளியே போனாலும் இவங்க 2 பேரும் இருந்தாங்கல்ல. ஒரு தேனியில இருந்தாரு, ஒரு ராமநாதபுரத்துல இருந்தாரு. அது பிஜேபி கூட்டணியில தான் நின்னாங்க. அதனால அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுலதான் எடப்பாடி என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறி. அவரு என்ன ஆனாலும் அவரு ஒத்துதான் ஆகணும். ஒரு வகையில ஆமா போய் தான் ஆகணும். ஓகே சார், நிச்சயமா இன்னைக்கு நடந்த அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. முத்துன கத்திரிக்காய் சந்தைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பிரஸ் மீட்டினுடைய பின்னணி மற்றும் டெல்லி பாலிடிக்ஸை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றி சார். நன்றி ஹக்கீம், நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.